குவாலிட்டி நல்லா தான் ப்ரோ இருக்குது. லைக் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இப்போ நாங்கள் சாப்பிட்ட வரைக்குமே. ஆனால் ஃப்ரைட் சிக்கன் லைக் ஓகே நல்லா இருக்குது. மிஸ்டர் கிங் ஃபுட் ஸ்ட்ரீட் ப்ரோ, நம்ம கரெக்டாக ஹிந்துஸ்தான் காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டில். நீங்கள் அந்த பக்கம் வந்தாலே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக ஃப்ரைட் சிக்கன் தை சாப்பிட்றேன், நல்லாயிருக்கு. ஓப்பனிங் டேன்னு வந்தேன், சவுண்ட் டேஸ்ட் குட், நல்லாயிருக்கு, கிறிஸ்பியாக இருக்குது, சிக்கன் டெண்டரியாக இருக்குது, ட்ரை பண்ணலாம். ஃப்ரைட் விங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ, டேஸ்ட் சூப்பராக இருந்தது, நல்லா ஸ்பைஸியாக இருந்துச்சு, கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. பெட்டராக தான் ப்ரோ இருக்குது, மற்ற எதாவது கம்பேர் பண்ணுறப்போ பெட்டராக இருக்குது. ப்ரைஸும் ஓகே தான் ப்ரோ இருக்குது. ப்ரைஸ் வைஸாக டாப் மேட்ச் ப்ரோ. இதுக்கப்புறம் நாங்களும் இங்கே அடிக்கடி வருவோம், நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய், என்னோட பேர் செந்தில். நான் என்னோட சொந்த ஊர் வந்து தருமபுரி. ஸோ நான் இங்கே சென்னைக்கு வந்து ஐடி ஒர்க் பண்ணிட்டு தான் வந்தேன். இப்போ நான் வந்து ஐடியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு சைடு ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு தான் இந்த ஃப்ரைட் விங்ஸ் அப்படின்ற ஒரு ஃப்ரான்ச்சைஸி இருக்குது. ஓ, அதே மாதிரி என் பேர் சமிதா. ஸோ நானும் கூட ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறேன். என்னோட நேட்டிவ் வந்து ஃபைன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் பீன்ஸ் வந்து இப்போது எங்கே மெயினாக லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படூரில் இந்துஸ்தான் காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்க மிஸ்டர் கிங் ஃபுட் ஸ்ட்ரீட்டில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. அதில் நீங்கள் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாவே நம்மளோட ஃப்ரைட் பீன்ஸ் லோகோ நல்லா தெரியும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த கடை தான் நம்மளோட ஃப்ரைட் பீன்ஸ் லோகோ நல்லா தெரியும். ஆக்சுவலாக மொதல் இனிஷியேட் பண்ணது இவங்க தான் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் பிஸ்னஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்போ பார்க்கும்போது கரெக்டாக அந்த டைமில் வந்து எக்ஸ்போ வச்சாங்க, பெருமுடியில் ஒரு எக்ஸ்போ வச்சாங்க, பிஸ்னஸ் எக்ஸ்போ. ஸோ ஓகே, அதை போய் சும்மா அட்டன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணோம். அங்கே போட்டா ஒரு 190+ பிரான்ச்சைஸ் வந்தது. ஸோ நம்ம எல்லாமே அட்டன் பண்ணிட்டு அதில் எது ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கன்வீனியன்ட்டாக ஓகேவா இருந்தது இந்த ஃப்ரைட் விங்ஸ் இது சொன்னோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் ப்ரொபோசல் வச்சு வந்து C2 சிக்கனுக்காக வச்சோம். தென் அப்புறம் அவங்க கிட்ட போயிட்டு அப்புறம் அவங்க இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எங்ககிட்ட இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ இந்த ஃப்ரைட் விங்ஸ் எடுத்தீங்கன்னா அதில் நிறைய புது வெரைட்டிஸ் ஆஃப் மெனூஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்கள் இதை எடுத்து இப்போ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தென் அது அவங்களோட அந்த இதுலேயே கம்யூனிகேஷன் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அது வந்து எனக்கு ஓரளவுக்கு ஓகேவே பட்டது. ஓகே, கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃப்ரைட் விங்ஸ் எடுத்தோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற ஒயிட் சாஸ் பாஸ்தாலாம் வந்து 60 rupees. அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லி ப்ராசஸ் சிக்கன்லாம் வந்துட்டு 299. அதாவது ஃபுல்லாகவே வந்து அது வந்துடும். அதுவும் இல்லாமல் அப்புறம் ஒரு பீஸ் வந்து கிளாசிக் சிக்கன் வந்துட்டு அது வந்து 40 rupees அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் சிக்கன் பாப்கார்ன், அப்புறம் மஷ்ரூம் விங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த இதுலேயே வந்து பண்ணுறோம். ஸோ இது வந்து ரொம்ப யூனிக். அதாவது வெஜ்ஜையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது, நான்வெஜ் லவர்ஸையும் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போது ரெண்டுமே வந்து காம்ப்ரமைஸே ஆகாமல் டேஸ்ட் எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இப்போது நம்மளோட ஃப்ரைட் விங்ஸ் வந்தீங்கன்னா வெஜ்ஜு கஸ்டமர்ஸும் வந்துட்டு பன்னீர் அப்புறம் மஷ்ரூம் அந்த மாதிரி சாப்பிடலாம். அதே மாதிரி நான்வெஜ்ஜில் கூட பார்த்தீங்கன்னா அது பீசஸாக சரி, இல்லைன்னா ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணி கட் பண்ணாமல் இல்லை கட் பண்ணி எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். மெயின் கான்செப்ட் வந்து ஃப்ரைட் விங்ஸ் என்னன்னா, ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் நீங்கள் ஃப்ரைட் அப்படி எடுத்து பார்த்துட்டீங்கன்னா நான்வெஜ் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ நான்வெஜ் லவர்ஸ் மட்டும்தான் அது கன்வீனியன்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஃப்ரைட் விங்ஸ் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஈக்குவலாக வெஜ்ஜுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு நம்ம ஒன் டே ஆஃபர் போடும்போது பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜை விட வெஜ் வந்து நம்ம நல்லா ரன் ஆன மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஸோ ஆக்சுவலாக அதுதான் ஒரு மெயின் ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன் நான் ஃப்ரைட் விங்ஸ். ஆக்சுவலாக நாங்கள் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணும்போது ஃப்ரான்ச்சைஸ் ஓகே பண்ணிட்டோம். தென் எங்கே ஷாப் வைக்கலாம்னு அப்படி சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது சரி ஓகே நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு ஷாப் வச்சோன்னா நமக்கு சப்போர்ட் மீன்ஸ் அது எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக கிடைக்காது அப்படின்னும் போது நமக்கு அவுட் புட்டிங் அப்படிலாம் இருக்காது அப்படின்னும் போது நாங்கள் சரி ஓகே ஃபுட் ஸ்ட்ரீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஸ்டர் கிங் ஃபுட் ஸ்ட்ரீட் பார்த்தோம். ப்ளஸ் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணுற இடமும் எங்களுக்கு ரொம்ப பக்கமே இருக்கிறதுனால சரி ஓகே இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக முன்னாடி இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டில் வந்துருக்கோம் நாங்கள். ஸோ வரும்போது ஓகே ஓரளவுக்கு க்ரௌட் இருந்தது. தென் ஓகே நம்ம எங்கேயே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூஸ் பண்ணோம். இங்கே ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா காலேஜ் இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கனால க்ரௌட் வந்துட்டு நல்லாவே இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ வீக்கெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒர்க்கிங் பீப்புள்ஸ் அப்புறம் பிஜிஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கனால இங்கே வந்து ரெகுலராக வந்து வாக்கின் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ படூரில் மிஸ்டர் கிங் ஃபுட் ஸ்ட்ரீட் அது வெளியேருந்து பார்த்தாலே நம்மளோட வந்து ஃபுல்லாக அந்த கவர் ஆகும். சென்ட்ரா தான் இருக்குது ஃப்ரைட் விங்ஸ். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த லோகோஸ் எல்லாமே ரொம்ப கேட்சியாக இருக்கனால நம்ம ஈஸியாக வந்து அது ரொம்பவுமே நல்லா ரெகனைஸ் பண்ணிக்க முடியும். அது ஒரு மெயின் ப்ளஸ் வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ். பிகாஸ் ட்ரைனர் வந்து ஆக்சுவலாக மேக்ஸிமம் நீ வேறு எந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தாலுமே ட்ரைனர் எப்படி ரேக் பண்ணுவோன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த ஃப்ரைட் விங்ஸ் நம்ம ட்ரைனர் எடுத்தோம்னா
ஆக்சுவலா அவங்க ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி இருந்தே நம்மள இன்சிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணிட்ட அப்புறம் 1 வீக் இருந்து நமக்கு ட்ரெய்னிங் குடுத்துட்டு, தென் அது எல்லாமே ஓகேவா அப்படின்னு நம்மள அவங்க செக் பண்ணிட்டு, தென் அதுக்கப்புறம் தான் அவங்க லீவா வராங்க. ஸோ ட்ரெய்னிங் பொறுத்தவரைக்கும் சூப்பர். எங்களுக்கு வந்து சுரேந்தர்ன்னு ஒருத்தர் வந்தாரு ட்ரெய்னிங்கு. அவர் எங்க ஊர்க்காரர் தான். ஆனா அவர சூப்பரா மேனேஜ் பண்ணாரு. ஆக்சுவலா மேக்ஸிமமான ஒர்க் வந்து அவர் எடுத்துக்கிட்டு, எங்களுக்கு லெஸ்ஸா ஒர்க் என்ன பண்ண முடியுமோ அத குடுத்துட்டு, அவர் மேக்ஸிமமான ஒர்க் எடுத்துக்கிட்டு, அவர் நல்லா எங்களுக்கு டீச் பண்ணாரு. பிளஸ் வந்து நெறையாவும் எங்களுக்கு கத்துக் குடுத்துட்டு இருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து செஃப்லெஸ் மாடல் மாதிரி தான் இருக்கு. அதாவது இப்போ ஜஸ்ட் பேசிக்கான குக்கிங் தெரிஞ்சவங்களே வந்து ஈஸியா வந்து அத தெரிஞ்சுக்கிட்டு பண்ண முடியும். ஸோ அது வந்து 1 டே, 2 டேஸ், 3 டேஸ் அந்த மாரி ஒரு 3 டேஸ் அந்த மாரி கன்டினியூஸா நம்ம பார்த்தா கூட, நம்ம ஈஸியா வந்து அதுக்கு அத வந்து கத்துக்கிட்டு நம்மளால பண்ண முடியும். அது வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வந்துருச்சு ஈஸியாவே. ஏன்னா, இது எல்லாமே மசாலால இருந்து எல்லாமே அவங்களே குடுத்துருவாங்க. நம்ம ஜஸ்ட் வாங்கி மேக்னேட் பண்ணி வச்சுட்டு, நம்ம நெக்ஸ்ட் டே வந்து அப்படியே அந்த மசாலா இது பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெறைய ஒர்க் எல்லாம் இருக்காது. ஸோ நம்ம ஈஸியா யாருனாலும் மேனேஜ் பண்ணிக்க முடியும். அது இல்லாம பிளஸ் நாங்க ஐடில இருக்கிறதுனால, மெயினா எடுக்கிறதுமே இப்போ செஃப் வச்சு அந்த மாரி மெயினா அது மாரி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணல. ஸோ ட்ரைடன்ஸ்ல வந்து செஃப்லெஸ் மாடல் தான். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். பிளஸ் அவங்க டீச் பண்ணதுனால, நம்ம ஈஸியாவே லேர்ன் பண்ணிக்கிட்டு நாமளே மேனேஜ் பண்ணிடலாம் நம்ம. பிகாஸ் இப்போ ஐடில இருக்கிறதுனால, இப்போ ஒரு பார்ட் வந்து ஐடிக்கு இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் ஆனா இங்க பண்ணும்போது ஆக்சுவலா அவ்வளோ கஷ்டமாலாம் இல்ல. ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. ஜஸ்ட் நார்மலா ஒரு பேசிக் குக்கிங் தெரிஞ்சவங்களே வந்து ஈஸியா நம்ம இத மேனேஜ் பண்ணிக்கிற மாரி தான் இருக்குங்க. இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அதாவது நியர்பை ஷாப்ல இருக்கவங்களே வந்து இவ்ளோ நல்லாயிருக்கு அப்படின்ற மாரி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே நார்மலா யூசுவலா இல்லாத மாதிரி அதுக்குன்னு தனியா ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அது எங்க இருந்தாலுமே பீப்பிள்ஸ் வந்து ஈஸியா கேட்ச் பண்ணிரலாம். அந்த அளவுக்கு வந்து எல்லாமே ரொம்ப யூனிக்கா டிசைன் பண்ணி, அப்புறம் மெனுவோட அந்த எல்இடியா இருக்கட்டும், அப்ப எல்லாமே வந்துட்டு அதாவது ஒரு ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனா கூட அவங்க வந்து உடனே வந்து அத சரி பண்ணிடுறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ரொம்பவுமே ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. ஸ்டாஃப்ஸா இருந்தாலும் சரி, அப்புறம் அந்த ஓனர், அப்ப அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவுமே அதாவது அவங்க வந்து டவுன் டு அர்த்தா நல்லா ஹெல்ப் பண்றாங்க. ஸோ அது ரொம்ப எங்களுக்கு இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஆக்சுவலா ஸ்டார்ட்டிங்ல வந்து பயந்துட்டே தான் இருந்தோம். எப்படி எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போறாங்க? எப்படி எடுத்துக்க போறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா ஒன்ஸ் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணிட்ட அப்புறம் நம்ம ஆர்டர் எடுக்க எடுக்க பார்த்தோம்னா, ஆக்சுவலா நாங்களே இம்ப்ரெஸ் ஆயிட்டோம். மோஸ்ட்லி எல்லாருமே எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, "சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு." அப்படி சொன்னா மெயினா நாங்க வெஜ்ஜுக்கு தான் பயந்துட்டு இருந்தோம். பிகாஸ் வெஜ் லவர்ஸ் எப்படி எடுத்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அது ரொம்ப ஷாக் தான். ஏன்னா வெஜ்ல வந்து மேக்ஸிமம் சாப்பிட்ட எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, "ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா வேற எங்கேயுமே இந்த மாரி சாப்பிட்டதே இல்ல." அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலா ரொம்ப ஹேப்பியா இருந்தது அத கேட்ட உடனே. அது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் இதா தான் இருந்துச்சு. ரொம்ப எப்படி சொல்றது? கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. எப்படி எப்படி எடுத்துக்குவாங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வைக்கிறோம். பிசினஸ்க்குள்ள வர்றதே வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான். ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ஹெசிடேஷனா ரொம்ப இதா இருந்துச்சு. ஆனா அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா ஆர்டர்ஸ் வந்து குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க போட்ட சிக்கன்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாவே காலி ஆயிடுச்சு. ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ்லயே வந்துட்டு அதாவது நாங்க 5:00 தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 2 ஹவர்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே இதாயிடுச்சு. அதாவது ஆர்டர் மேல இல்ல. நாங்க செஞ்சு குடுக்குறதுக்கு தான் அந்த 2 ஹவர்ஸே ஆச்சு. ஸோ ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து கன்டினியூஸா தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுவே எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. ரொம்ப எப்படி சொல்றது? எதிர்பார்க்காதத பார்த்த மாதிரி. ஆக்சுவலா இப்போ ஃப்ரைட் ரைஸ் எடுத்தோம்னா, மெயினா வந்து மெனூஸ் தான். இப்போ மெனூஸ் வந்து நார்மலா நீங்க ஃப்ரைட் சிக்கன் அந்த மாரி அத விட்டுட்டு, எங்ககிட்ட மல்டிபிள் மெனூஸ் இருக்காம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபுல் ப்ராசஸ் சிக்கன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க தான் குடுக்குறாங்க. ஸோ அது வந்து மெயினா இங்க இருக்கு. பிளஸ் வந்து இப்போ இதுல நான்வெஜ் விட்டுட்டு வெஜ்ஜுக்கு போனீங்கன்னா, வெஜ்ல வந்து மஷ்ரூம் விங்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க தான் குடுக்குறாங்க. தென் வந்து இந்த மஷ்ரூமே அந்த டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மஷ்ரூம் அது. நீங்க வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மஷ்ரூம். தென் வந்து பன்னீர் ஸ்ட்ரைப்ஸ் அதுவும் டிஃபரெண்ட்டா இருந்தது. தென் வந்து பாப்கார்ன்ஸ் பன்னீர் பாப்கார்ன்ஸ் பிளஸ் மஷ்ரூம் அது அது வந்து வெஜ்ல வந்து ரொம்ப யூனிக்கா இருந்தது எனக்கு பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் மென்ஷன் பண்ணது சில்லர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காம்போஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே கம்மி தான். இப்போ வந்து நீங்க நீங்க ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, இப்போ ஒர்க்கிங் யாருனாலும் நம்மளால வந்து ஈஸியா வந்து அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியும். மத்த இதுலலாம் கம்பேர் பண்ணும்போது, இப்போ அவங்க ரொம்ப அதிகமா செலவு பண்ணவே தேவையில்ல. இது 500க்குள்ள போடுறதுல 4, 5 ஐட்டம் வந்து கவர் ஆகுறதுனால, இப்போ ஒரு ஃபேமிலி வந்தா கூட நம்ம ஃபுல்ஃபில்டா சாப்பிட்டு போக முடியும். இப்போ ஃபுல் ப்ராசஸ் சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு முழு கோழியவே வந்து அவங்க வந்து குடுக்கும்போது, அவங்களுக்கு வந்து அது மோர் தென் எனஃப்பா இருக்கும். அவங்க சாப்பிடுறது எல்லாத்துக்கும் வந்து கரெக்ட்டா வந்து இருக்கு. ஸோ அது கூட ரொம்பவுமே அது எப்படி சொல்றதுன்னா,
வாங்குறவங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, கொடுக்குறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவுமே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து இருக்கு மெனோஸ் எல்லாமே. ஆக்சுவலாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணிட்டு சொல்லிக்கிறீங்க, நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் போகிறது எனக்கு வந்து பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒன்று பண்ணணும்னா நீங்கள் எல்லா வேலையும் நீங்களே எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஃப்ரான்ச்சைஸ் பக்கம் போயிட்டீங்கன்னா எல்லா ஒர்க்குமே அவங்க எடுத்துருவாங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் பே பண்ணிட்டா போதும், அவங்க ஃபுல் ஒர்க்கும் முடிச்சுட்டு. ஆக்சுவலாக இப்போ லோ காஸ்ட்லேயே நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா நான் வந்து ஃப்ரான்ச்சைஸ் எடுங்க, கன்ஃபார்ம் எடுங்க அப்படின்னு சொல்லுவா. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃப்ரைட் விங்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புஷ்ஷீட்டில் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. அதாவது மோனோபோலி மாதிரி ஒருத்தவங்க பண்ணுறது வந்து ஒருத்தவங்க பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்த போது கூட இவங்ககிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தனால எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ எந்த இதில் போனாலும் சரி அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரான்ச்சைஸ் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா நம்மளுக்கு A to Z வந்து ஃபுல் சப்போர்ட்டும் வந்து ஃப்ரான்ச்சைஸ் சைட்லேருந்தே வந்துடும். ஸோ அது நம்ம நல்லா நான் தேங்க் பண்ண வேண்டியது வந்து இவ தான். ஏன்னா இவ தான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்தா. ஸோ இவ எடுத்ததுனால தான் இப்போ ஆக்சுவலாக இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரொம்ப பிக்காக வந்து நாங்கள் கன்ஃபார்ம் உள்ளவே வந்துட்டோம், பிஸ்னஸ்குள்ளேயே வந்துட்டோம். ஸோ ஆனால் இவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணணும். தென் வந்து ஃபேமிலி சைடும் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க. தென் ஃப்ரான்ச்சைஸ் சைடில் வந்து ஆக்சுவலாக குறைய சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக உடனே இமீடியட்டாக நமக்கு ஏதாவது டவுட்னா நம்ம ஏதாவது கால் பண்ணோம்னா அடுத்த 1 நிமிஷத்துலேயே அவங்க மறுபடியும் நமக்கு கால் பண்ணி நம்மளோட கொரிஸ் எல்லாமே கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு ஏதாவது தேவைன்னா இமிடியேட்டாக அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க எல்லாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கன்ஃபார்ம் இந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கோவா. நான் கூட ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு இவங்க எல்லாத்துக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அதுவும் இல்லாமல் இப்போ எக்ஸ்போ போயிட்டு நாங்கள் அப்ரோச் பண்ண உடனே வந்து அவங்க ஒரு அந்த அன்னைக்குனே வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணி எங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் எல்லாமே லீட் பண்ணதுனால எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ பிஸ்னஸ் திங்க் பண்ணதே வந்து 1 மந்த் முன்னாடி தான், எக்ஸ்போ ஸ்டார்டிங் அப்போ தான். ஆனால் ஒரு 1 வீக்லேயே வந்து அந்த ப்ராசஸ் எல்லாமே நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இவங்க வந்து கண்டினியூஸாக கால் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணாங்க. ஸோ நான் வந்து விக்னேஷ்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அதுவும் இல்லாமல் எக்ஸிக்யூட்டிவ் ரேவந்த் கூட வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாரு. பட் ட்ரைனர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கனால நம்மளால ஈஸியாக அப்ரோச் பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போ யாராவது பிஸ்னஸ்குள்ளே வரணும் அப்படின்னா கூட நம்ம வந்து இப்போ எங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக ஐடியா இல்லைன்னா கூட இப்போ நாங்கள் இது மூலமாக நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப பிஸ்னஸ் பண்ணுறதுனும் ஒரு ராக்கெட் சயின்ஸ் மாதிரி ரொம்ப கஷ்டம் கிடையாது, இது நம்ம யார் வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இது மூலமாக வந்துச்சு. ஸோ நான் ஃப்ரான்ச்சைஸ்காரங்க எல்லாத்துக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.